தக்காளி சட்னி வைக்கிறது தான் காஞ்சமாக வதக்கிருக்கேன். பூண்டு, இஞ்சி இந்த அளவுக்கு, நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் வறுக்கிறதுக்கும் எண்ணெய் ஊற்றுனேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வறுக்கிறதுக்கும் எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 பல் பூண்டு போட்டிருப்பேன். சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு ஒரு 100 கிராம் இருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வதங்கும். இது வதங்கிறதுக்குள்ளேயும் தக்காளியை நம்ம கட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டாச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளி சட்னி செய்யும்போது கருவேப்பிலை நிறைய போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், புதினா இருந்தாலும் புதினா சேர்த்துக்கலாம். இதில் என்ன பதவி சேர்த்துக்கன்னா, நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துகிட்டு பூண்டு இஞ்சி போட்டு வதக்கிட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். சும்மா வெறுமனே வந்து வெங்காயம் தக்காளி போட்டு மிளகாத்தூள் போட்டு வச்சா அது ஒரு வெறும் சட்னி மாதிரி இருக்கும். தக்காளியும் வெங்காயத்தோட டேஸ்ட் மட்டும் தான் இருக்கும். இப்படி எல்லாமே சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நம்ம தூக்கி போட்டுருவோம், வெளியே தூக்கி போட்டுருவோம். எந்த சமையல் பண்ணும்போதும் இந்த மாதிரி தக்காளியில் போட்டு வதக்கும்போது உடம்புக்குள்ள போகும். ஏன்னா வந்து சட்னி வந்து அவன் அரைச்சிடுவோம், மிக்சியில் அரைச்சிடும் பார்த்தீங்களா. அப்படிங்கும்போது வந்து சாப்பிடும்போது கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். தக்காளி ரொம்ப ஈரத்தன்மை இல்லாமல் இருந்தால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ட்ரையாக அந்த மாதிரி இருக்கும், சட்னி ரொம்ப கட்டியாக அந்த மாதிரி இருக்கும், கொலகொலத்தன்மை இருக்காது. சில தக்காளியில் வந்து தண்ணி சேர்த்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். ஆற வச்சிடலாம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு. அப்படியே ஆறட்டும். தக்காளி நல்லா சூடு ஆறிடுச்சு வதக்குனதெல்லாம். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், ரெண்டு மிளகாய் வந்து வச்சுருக்கேன். காரம் பார்த்துட்டு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பார்த்து திருப்பி வேணால் சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் எப்போவுமே வந்து அளவோடு சேர்க்கணும். ஃபஸ்ட்டே வந்து அளவுக்கு எதுவுமே சேர்த்தக்கூடாது, அப்புறம் வந்து உடம்புக்கு தான் கெடுதி. சட்னி வந்து ரொம்ப நான் மையாக அரைக்க மாட்டேன், கொஞ்சம் வந்து குறைத்தொன்னு தான் அரைப்பேன், அதான் எனக்கு பிடிக்கும். தக்காளி சட்னி அரைச்சாச்சு.
நான் சட்னிலாம் ரொம்ப அரைக்க மாட்டேன். இந்த அளவு தேவைக்கு தகுந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு என்ன திருப்பி வேணால் அரைச்சிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பேன். ரொம்ப நிறைய அரைச்சி வச்சு அப்படிலாம் செய்ய மாட்டேன். இந்த ஜாரில் அப்படியே கை வச்சு வலிச்சு போட்டுக்கலாம். கரண்டி வச்சு எடுக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் நல்லெண்ணெய் வதக்கி அரைச்சிருக்கேன். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி சேர்த்துருப்பேன். புதினா இருந்தால் புதினா சேர்த்துருப்பேன். இந்த 2 பொருள் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா போடலை. கருவேப்பிலை மட்டும் இருந்ததுன்னா கருவேப்பிலை மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். சூடான தோசைக்கும் இந்த தக்காளி சட்னிக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நம்ம அந்த சட்னி என்ன சட்னி அரைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள நம்ம வந்து ஃபுட்டு தான் ரெடி பண்ணணும். அந்த ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சட்னி அரைச்சிக்கணும். இந்த தக்காளி சட்னிக்கும் தோசை இந்த மாதிரி கல் தோசைமாக சுட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதான் நீ செஞ்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் தான் பிடிக்கும். அதே மாதிரி ரோஸ்ட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த சட்னி நல்லா தான் இருக்கும். இட்லிக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெலாம் அந்தளவுக்கு இந்த டேஸ்ட் எடுபடுன்னு சொல்ல முடியாது. தோசைக்கு நல்லாயிருக்கும். கல் தோசைமாக சுட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லிக்கு நல்லாயிருக்கும். ஆதிராஜ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை அப்டேட் பண்ணுறேன். இதெல்லாம் சாப்பிட்ற தோசை சுட்டேன். அதே தக்காளி சட்னி தான். இதில் பூடு வந்து நிறைய சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களாம் இந்த மாதிரி சட்னி சாப்பிடணும். சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து தலை சுற்று அந்த படவெடுப்புலாம் கொஞ்சம் டக்குன்னு குறையும். பூண்டு சாப்பிட்டே வரும்போது இருக்குங்களா, இப்படி சாப்பாடு மூலமே சாப்பிட்டு வரணும். அதே மாதிரி சாப்பாடு வந்து உப்பு கொஞ்சம் குறைச்சிட்டு வரணும். உப்பு குறைச்சாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஹைபர்டென்ஷனுங்கிறது நமக்கு வந்து குறைஞ்சிரும். முக்காலும் உப்பு சாப்பிட்டு பழகிடணும். நம்ம சின்ன வயசுலேருந்தே அப்படி சாப்பிட்டு பழகிடணும். உப்பு தூக்கில் சாப்பிட்டு பழகினா உடம்பு கெடுதி தான். நான் எப்பயுமே உப்பு கம்மியாக தான் சேர்ப்பேன். பாதி அளவுக்கு தான் வந்து ஒரு சுண்டல் செஞ்சாலும் சரி வந்து உப்பு கம்மியாக போட்டு தான் செஞ்சு சாப்பிடுவேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம உடம்பை பத்திரம் பார்த்துக்கலாம். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதிராஜ் சேனலை